புது வண்டி தாம்மா. 1,00,000 ரூபாய்க்கு தாம்மா போச்சு. அவசரத்துக்கு அவ்வளோதாம்மா போகும். இந்த ஆஸ்பத்திரிக்கு நேரில் வரேம்மா. சரி. யோ தம்பி. அண்ணே. என்ன தம்பி 1,00,000 ரூபா ஹாஸ்பிட்டல்னு பேசிக்கிட்டு இருந்தா என்ன எதுவும் பிரச்சனையா? அண்ணனுக்கு நேற்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே. என்னையா சொல்கிற? நேற்று வேலைக்கு போகும்போதுண்ணே. அதானே ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு. பணம் பத்தலை, அதானே வண்டியை விற்றுட்டேன். வண்டி போனால் இன்னொன்று வாங்கிக்கலாம்ண்ணே. ஆனால் அண்ணன் போனால் வருவானா? இன்னொரு தடவை ஒன்றா பறக்க போகிறோம். உண்மையிலேயா அண்ணன் தம்பினா இப்படித்தாயா இருக்கணும். ரொம்ப பெருமையாக இருக்கியா. யோ தம்பி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கலாம் இல்லையா? அண்ணே, லோக்கலில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே கூப்பிட்டு போனோம். இங்கே அதுக்கான ட்ரீட்மெண்ட் இல்லை, தேனி மதுரை தான் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க. தேனியே 40 கிலோமீட்டர் வரும்ண்ணே. அதுக்குள்ளே உசுருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதே பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டோம்ண்ணே. உண்மைதாயா. இன்னைக்கு அவசரம் பக்கத்தில் இருக்க ஜிஹெச் போனோம்னா இதுக்கு சரியான மருத்துவ வசதி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. லோக்கல் இருக்கிற எல்லா ஜிஹெச்லையுமே எல்லா வசதியும் இருக்கணுமையா. அப்போதாயா ஏழை எளிய மக்களோட உயிரெல்லாம் காப்பாற்ற முடியும். நம்ம கையில் என்னென்ன இருக்குது? எல்லா அதிகாரத்தில் இருக்கவங்க கையில் இருக்குது.